ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ட் அண்ட் அயர்ன் ஸ்போர்ட் சேனல். நண்பா, சிஎஸ்கே அணியுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான நியூஸ் கேட்க போறீங்க. அது என்னன்னா, தல தோனி இனிமே கேப்டன் கிடையாது, நம்ம ருத்ராஜ் கெக்வாட் தான் கேப்டன் பண்ண போறாப்ல சிஎஸ்கே டீம் இந்த சீசன்ல இருந்து. இந்த நியூஸை கேட்கும் போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தல தோனி சிஎஸ்கே அணிக்கு செய்யாததே எதுவுமே இல்லை. இந்த சீசன் கடைசி சீசன் சொல்லிக்கிருந்தாங்க. பட் இப்ப அபிஷியலாவே தெரிஞ்சு போச்சு, இந்த சீசன் தல தோனிக்கு கடைசி சீசன். நண்பா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தல தோனி இந்த சீசன்ல ஃபுல்லா கேப்டன்சி பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசன்ல மே ஆக்ஷன் வரதுனால தல தோனி எப்படி ரிட்டையர் ஆயிருவாப்ல, அதனால ரிலீஸ் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே அணி. அப்ப நீங்க ருத்ராஜ் கெக்வாட நீங்க கேப்டனா போயிருந்தீங்கன்னா அது நியாயமா இருக்கும். பட் இப்ப ஏன் கேப்டனா போட்டாப்லன்னு எனக்கு தெரியல. ஐபிஎல் 2022 இதே மாதிரிதான் ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன்சி கொடுத்து அந்த டோர்னமெண்ட்டே ரொம்ப சொதப்பிட்டாங்க. சிஎஸ்கே அணி இந்த டிசிஷனை ஏன் இப்பவே எடுத்தாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் சீசன் எடுத்திருக்கலாம், கரெக்டா இருந்திருக்கும். பட் இப்ப வேற எடுத்திருக்காங்க. என்ன செய்ய போறாப்லன்னு தெரியல. நம்ம ருத்ராஜ் கெக்வாடு நம்ம தலதோனி இருக்கிற வரைக்கும் ஒரு பில்லரா இருந்த சிஎஸ்கே அணி நீ எப்படி இருக்க போன்னு தெரியல. சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, ருத்ராஜ் கெக்வாடுக்கு இப்பவே கேப்டன்சி கொடுத்தது கரெக்டா, இல்லைன்னா நம்ம தலதோனியே பண்ணிருக்கலாமா கேப்டன்சின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.